அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு காலங்கள் இருக்குது. பட் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான அப்ரோச்லேயே உங்களால் ஈஸியாக இந்த பேப்பரை வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம், இதற்கு என்னென்ன புக்ஸ் நம்ம படிக்கலாம், இருக்கிற இந்த ஷார்ட் ஸ்பேனில் எப்படி படித்தா நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு உத்தரவாதம் ஒன்று தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை 3ஆக டிவைட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், பொது தமிழை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த ஜென்ரல் இங்கிலீஷையும் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. பார்ட் ஏ அப்படின்றது என்னன்னா கிராமர் பார்ட். இதில் 21 தலைப்புகள் இருக்குது. அந்த தலைப்புகள் எப்படி இருக்கும்னா டென்சஸ், அப்புறம் கொஸ்டின் டேக், ப்ரிப்போசிஷன், பிரேசஸ், அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் வடிவத்தில் இருக்கும் அந்த கேள்விகள். ஏல வந்து அந்த பிரேசஸோட அந்த சென்டென்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பியில் வந்து அதற்கான மீனிங்கை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சினானிம், ஆண்டனிம், இது மாதிரி வந்து ஒரு 21 தலைப்புகள் இருக்கும். உங்களுக்கு பிளெண்டிங் வேர்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, இப்படி ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 கிராமர் டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த கிராமர் பார்ட்டில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ கொஷின் டேக் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ப்ரிப்போசிஷன்னா அதுக்குன்னு இந்த இடத்துல இந்த இன்னு போடணுமா, அட்டு போடணுமா, ஆன் போடணுமா, அந்த மாதிரி. ஆர்டிக்கிள்னா ஏ அண்ட் த, அந்த ஏ எங்கே யூஸ் பண்ணணும், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், த எங்கே யூஸ் பண்ணணுன்றதுக்கெலாம் நிறையா ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் அந்த கிராமரை ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட் மாதிரி தான். இதுக்கு என்ன நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் கல்வி பாடப்புத்தகம். இதில் வந்து ஒவ்வொரு லெசன் முடிவுலையும் அவங்க கிராமர் பார்ட்டை ஒவ்வொரு பார்ட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு லெசன் முடியுது அப்படின்னா டென்சஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லெசனில் கொஷின் டேக், அங்கங்கே அமெரிக்கன் இங்கிலீஷ், அப்புறம் இந்தியன் இங்கிலீஷ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நிறையா டாபிக்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். குறிப்பாக பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கிராமர் ரிலேட்டடானா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது மாதிரி வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கிராமர் பார்ட்டை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த கிராமர்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுங்க. இப்போ இந்த புக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய அந்த கிராமரை. செகண்டாக நீங்கள் என்ன பண்ணணும், டைம் இருந்துச்சு அப்படின்னா விரன் அண்ட் மார்டின், இந்த புக்கு வந்து ஒரு சூப்பர் புக்கு. இது இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் இந்த புக்கை நீங்கள் படிக்கலாம். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கிராமரில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். உங்களால் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்களோ அத்தனை கேள்விக்கும் உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாம் பண்ண வேண்டியது சிலபஸ். ஏன்னா சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் சிலபஸை தாண்டி கேள்விகள் போகிறது ரொம்பவே அரிது. ஸோ அந்த சிலபஸை நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ், ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே அந்த சிலபஸை நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை கையில் வச்சுக்கோங்க. டெய்லியுமே அதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறையா ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கணும். நோட் மேக்கிங் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கிலீஷ்னால் கண்டிப்பாக 3 நோட்டு வந்து நீங்கள் போடணும். ஒரு நோட்டு வந்து கிராமருக்கு, 2வது நோட்டு வந்து பொயட்ரிக்கு, 3வது நோட்டு வந்து இந்த லிட்ரரி ஒர்க்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் 3 நோட்டு வந்து நீங்கள் போட்டு அதை நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுக்கணும். இதை படிக்க உங்களுக்கு ஆகக்கூடிய நாட்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45 நாள், 45 டேஸ், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 3 hours படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷை ஃபுல்லாக அவங்களால முடிச்சிட முடியும். நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் படிங்க, வேறு எந்த சப்ஜெக்ட் மட்டும் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக 160+ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் தேவைப்படும். 160+. இது வந்து நான் வந்து ஒரு அப்பர் லிமிட்டாக சொல்கிறேன், சரிங்களா? இது உங்கள் டு பி ஆன் த சேஃபர் சைடு, உங்களை பாதுகாப்பான கட் ஆஃப் அப்படின்னா இந்த 160, சரிங்களா? இது வந்து குறைய தான் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் இப்போ 155 கட் ஆஃப் வரும் அப்படின்னா ஒரு 5 கேள்வி நான் கூட சேர்த்து சொன்னால் தான் உங்களால் அந்த கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்ற அந்த த்ரெஷ்ஹோல்டை உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே நான் கொடுத்துருக்கேன் கட் ஆஃப் வந்து 160 நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை தாண்டி மெயின் எக்ஸாமுக்கு ஈஸியாக உங்களால் போயிட முடியும்.
சரி, இப்போ நான் வந்து சொன்னது ஃபஸ்ட்டு வந்து சிலபஸுங்க. சிலபஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கிராமரில் 21 டாபிக் இருக்குன்னா அந்த 21 டாப்பிக்கும் நீங்கள் போட்டிருக்க அந்த 3 நோட்டில் மொதல் நோட்டு கிராமருக்கு. சரிங்களா? இந்த கிராமருக்கு இருக்கக்கூடிய அந்த 21 டாப்பிக்கையும் நீங்கள் எழுதிட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் நோட்ஸாக எடுத்து வைக்கணும். எப்படின்னா ஆர்டிக்கிளில் ஏ எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம், த எங்கே யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ், இது மாதிரி வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இது ஒரு தனி டாபிக் கிராமரில். சரிங்களா? இது மாதிரி 21 டாப்பிக்குமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்க போகிறீங்க. இதை எக்ஸாம் போகிறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எந்த புக்கையும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை பார்க்காம போகலாம். பட் இந்த நோட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்து வச்ச இந்த நோட்ஸை பல வாட்டி நீங்கள் பார்க்கணும். சரி, இது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதாக நான் கொடுத்துருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எதுக்கு அப்படின்னா கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்றது நிறையா பேத்துக்கு ஐடியாவே இருக்க மாட்டேங்குது. எல்லாருமே படிக்கிறாங்க, அதாவது ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சு படிக்கிறாங்க, இல்லை அதர் புக்ஸ் படிக்கிறாங்க. பட் கேள்வி எப்படி கேட்பாங்கன்றது தெரிஞ்சால் தானே இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும் நம்மளால். ஸோ 2015லேருந்து இன்னைக்கு என்ன வருஷம், 2024. சரிங்களா? 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பொது ஆங்கிலத்தால், சரிங்களா, ஜென்ரல் இங்கிலீஷ் சார்ந்து இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணுங்கள். இப்போ குரூப் 4 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரூப் 4ம் போன குரூப் 4லையும் மட்டும்தான் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்காது. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா குரூப் 4லையும் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். 2019க்கு முன்னாடி குரூப் 2வும் குரூப் 2ஏவும் தனித்தனி தேர்வுகளாக தான் இருந்துச்சு. சரிங்களா? நீங்கள் வந்து அந்த குரூப் 2 தேர்வுக்கான கேள்வித்தாளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். குரூப் 2A கேள்வித்தாளில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அனலைசேஷன் பர்பஸ்க்கு. அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போ கிராமரில் எப்படி கேள்வி கேட்குறாங்க, டென்சஸ் எப்படி கேட்குறாங்க, மீனிங்ஸ் ஆப்போசிட், சினானிம்ஸ் ஆண்டனிம் எப்படி கேட்குறாங்க, ஃப்ரேசஸ் எப்படி கேட்குறாங்க, அதெல்லாம் அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த வாட்டி எப்படி கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்றத அந்த பல்ஸை உங்களால் ஈஸியாக பிடிக்க முடியும். அதுக்காக தான் வந்து முந்தைய ஆண்டில் நடந்த கேள்வித்தாள்களை நம்ம பார்க்க சொல்கிறது. இது எல்லா சப்ஜெக்ட்டுமே பொருந்தும். நான் இங்கிலீஷ் ஆஸ்பெக்டில் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சக்ஸஸை நோக்கி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்க, இப்போ வந்து நமக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 100 out of 100 ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். 98க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். படிச்சிங்கனாலே போதும். கிராமர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் எப்படி படிக்கணும் அப்படின்றத. 21 டாபிக் இருக்குது. ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு லெசன் முடிவுலையும் அவங்க அந்த கிராமரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த மீனிங்ஸ் ஆப்போசிட்டு ரொம்ப முக்கியம். மீனிங்ஸ் க்ளாசரின்னு போட்டு மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மீனிங்ஸ் எல்லாத்தையும் உங்கள் நோட் 1, அதாவது உங்கள் 3 நோட் நான் போட சொன்னேன் இங்கிலீஷ்க்கு, அதில் மொதல் நோட்டில் இந்த மீனிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி பல வாட்டி அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு வாட்டி இல்லை, பல வாட்டி நீங்கள் பார்க்குற பட்சத்தில் தாராளமாக 100 உங்களால் தொட முடியும். 100 out of 100 வந்து இங்கிலீஷ் பேப்பரில் தொட்டுடலாம். சரி, இது முடிஞ்சிருச்சு. பார்ட் ஏ வந்து கம்ப்ளீட்டட். இப்போ பார்ட் பி. பார்ட் பி வந்து என்னதுன்னா பொயட்ரி. சரிங்களா? பொயட்ரி போயமில் நீங்கள் படிக்க வேண்டிய போயம் வந்து மொத்தம் 25 போயம் தான். அந்த என்னென்ன போயமுன்றதெல்லாம் உங்கள் சிலபஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிற அந்த போயமை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்து, நான் சொன்ன இந்த நோட்டு 2 3 நோட்டு போட சொன்னேன். முதல் நோட்டு வந்து கிராமருக்கு, ரெண்டாவது நோட்டு வந்து இந்த பொயட்ரிக்கு. இந்த பொயட்ரிக்கான நோட்டில் அந்த 25 போயமையும் நீங்கள் எழுத போகிறீங்க. எழுதி நல்லா படிச்சிட போகிறீங்க. சரிங்களா? இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த பார்ட் பி வந்து முடிச்சிடும். இதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னென்னா, உங்கள் 25 போயம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாச்சும் ஒரு போயம் எடுத்துப்பாங்க. எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு லைனை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு, இந்த லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, இப்போது ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கும் மொதல் எழுத்து காமனாக இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஒரு லைன் இருக்குது, சென்டென்ஸாக ஒரு லைன் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு வேர்டு, செகண்ட் வேர்டு, தேர்டு வேர்டு, இந்த ஆர்டரில் அந்த மொதல் எழுத்து மட்டும் காமனாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? நான் தாராளமாக இன்னொரு வீடியோ ஒன்று போடுவேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ தெளிவாக நம்ம சேனலில் வரும். அதே மாதிரி கிராமரில் 21 டாபிக் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து வீடியோ என்னுடைய வருங்காலத்தில் நான் அப்லோட் பண்ணுவேன். நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ், தமிழுக்கும் அதே மாதிரி நான் ஒரு வீடியோஸை நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நம்ம சேனலில் வந்துட்டு தான் இருக்கும். சரிங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இது ஒன்று பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு சில லைனை கொடுத்துட்டு அதில் இன்னும் சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் முக்கியமானது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் சிமிலினா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆஸ் லைக், இதை வச்சு நம்ம சிமிலின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
அப்புறம் மெட்டாஃபர், ஒனமட்டா போயா, இது மாதிரி வந்து நிறையா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கு. அதை நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியதையும் பார்க்கலாம். அது இல்லாமையும் ஒரு சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க இந்த லெக்சர்ஸில். ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்ரிஷியேஷன் கொஸ்டின். அப்படின்னா என்ன? ஒரு பொயட்ரி இருக்குது, அந்த பொயட்ரியில் அந்த லைனை கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு கான்டெக்சுவல் சென்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 25 பொயட்ரி இருக்குது. அந்த 25 பொயட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இந்த கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மூணாவதாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட் லைன். ஒரு லைனை கொடுத்துட்டு அந்த லைன் வந்து எந்த போயமில் வருதுன்னு கேட்கலாம். இல்லை ஒரு பொயட்ரியோட நேமை கொடுத்துட்டு இந்த பொயட்ரிக்கான நேம் கொண்ட அந்த லைன் வந்து எந்த லைன் அப்படின்னு சொல்லி அந்த 4 ஆப்ஷனில் 4 வரிகள் இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பொயட்ரியோட நேம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த நேமுக்கு கரஸ்பாண்டிங் லைன் எது, அந்த போயம் லைன் எதுன்னு சொல்லி உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். இப்படியும் இருக்கலாம். இல்லாட்டி இந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷ்க்கான மீனிங்கை உங்களை கேட்கலாம், சரிங்களா? இந்த பொயட்ரி லைனில் இந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அந்த அண்டர்லைன்டு வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை கேட்கலாம். இப்படி தான் வந்து கேள்விகள் இருக்கும். இதை 3 ஆஸ்பெக்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்ட் பியும் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? பார்ட் சி வந்து என்னது? லிட்ரரி ஒர்க்ஸ். லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து பார்ட் சியில் இருக்குது. இதுக்காக நம்ம போட்டிருக்கிற நோட் வந்து நோட் 3. இங்கிலீஷ்க்கு 3 நோட் நான் போட சொன்னேன். ஃபஸ்ட்டு நோட் வந்து கிராமருக்கு, செகண்ட் நோட்டு வந்து போயமுக்கு, தேர்டு நோட்டு வந்து இந்த லிட்ரரி ஒர்க்குக்கு, சரிங்க? இதில் 14 ப்ரோஸ் இருக்குது. ப்ரோஸ்னால் லெசன்ஸு. அது மாதிரி எத்தனை நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா 14 ப்ரோஸ். போயமுக்கு 25 போயம் சொல்லிட்டேன். பார்ட் சி லிட்ரரி ஒர்க்குக்கு நீங்கள் 14 ப்ரோஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த லெசன்ஸோட ஹெட்டிங்லாம் உங்களுக்கு சிலபஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதெல்லாம், சரிங்களா? நீங்கள் அந்த போயம் அந்த ப்ரோஸை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த ப்ரோஸ் ரிலேட்டட் கொஷினுக்கு ப்ரோஸ் வித் அந்த ஆத்தர் நேமோட கொடுத்துருப்பாங்க. அந்த ஆத்தர் சார்ந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் படிச்சுக்கிங்க. பாக்ஸில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பயோகிராஃபி. இதில் பார்ட் சியில் 2வது ஹெட்டிங் வந்து பயோகிராஃபி, வாழ்க்கை வரலாறு. எத்தனை பேரோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா 9 பேர்த்தோட வாழ்க்கை வரலாறை நம்ம படிக்க போகிறோம். யார் யார்? ஹெலன் கெல்லர், சலீம் அலி, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, இந்த மாதிரி 9 பேர்த்தோட பயோகிராஃபிஸை நம்ம படிக்க போகிறோம், சரிங்களா? அந்த 9 பேர்த்தோட பயோகிராஃபியை நீங்கள் எப்படி படிக்கலாம்னா ஸ்கூல் புக்லேயும் ஒரு சிலது கவர் ஆகுது. கவர் ஆகாததை நீங்கள் விக்கிபீடியா யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான் இந்த பயோகிராஃபி. இது முடிஞ்சிருச்சு. 3வதாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்கூல் காலத்துலேருந்தே நம்ம பார்த்துருப்போம். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னது? ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருவாங்க, கீழே ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃபில் இருக்கும். அது டைரக்ட் சென்ஸாகவும் இருக்கலாம், இல்லை இன்டைரக்ட் சென்ஸாகவும் இருக்கலாம், சரிங்களா? அதை படித்து பட் அந்த கேள்விக்கான ஆன்சர் அந்த பேசேஜில் தான் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டினை முதல்ல படிச்சிருங்க. கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை நீங்கள் பேசேஜில் தேடும் போது உங்களால் ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். உங்கள் சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட்டையும் எப்படி படிக்கிறது, இதற்கான புக்ஸ் என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். புக்கு பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புதிய பாடப்புத்தகம் தான். பட் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா சிலபஸை நல்லா படிச்சுக்கிங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத உங்களுக்கு நல்லா தெரியணும். அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அப்போ தான் வந்து கேள்விகள் எப்படி கேட்குறாங்க, இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி படித்தா என்னையால் அதை அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது, சரிங்களா? இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறீங்க. 100% நான் சொல்கிறேன். ஃபுல்லானா 100% டாப் டு பாட்டம், ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் வந்து நீங்கள் படித்து முடிக்கணும். அதை முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 15 நாளுங்க நீங்கள் வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட் இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, மார்க் டெஸ்ட் இது வந்து லாஸ்ட் 10 days வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். மார்க் டெஸ்ட்னா என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷு, அப்புறம் இந்த ஆப்டிடியூடு, தென் ஜென்ரல் ஸ்டடீஸ், இதெல்லாம் சேர்த்து 200 கேள்விகள் வர மாதிரி வந்து மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் நிறையா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 மார்க் டெஸ்ட் வந்து 3லேருந்து ஒரு 5 மார்க் டெஸ்ட் இதை எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால தான் மார்க் டெஸ்ட் எழுத சொல்கிறது.
அப்புறம் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, அப்புறம் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இதெல்லாம் தனித்தனியாக டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் வந்து நம்ம ஒன்று இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நம்ம உடனே சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.